Welcome all of you to SMAB CV Methodology videos. In this video we are going to see chapter 1 sets of relations and functions, example 1.29. Let f comma g such that real number to real number we defined as f of x is equal to 2x minus modulus x and g of x is equal to 2x plus modulus x. Find f of g. So f of g value கொடுத்திருக்காங்க. In terms of modulus கொடுத்திருக்காங்க. f of g f of x and g of x. இப்போ modulus x ஓட basic definition நம்ம நல்லாவே தெரியும். பொதுவாக மைனஸ் எக்ஸ் எப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸு லெஸ் தேன் 0 இருக்கும்போது எக்ஸு கிரேட்டர் தேன் 0 இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ் பாசிட்டிவில் இருக்கும். ஸோ அதான் மாடலஸ் எக்ஸோடைய கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்திங்கன்னா 2x மைனஸ் மாடலஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா திஸ் வில் பி ஈக்குவல் டு இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த எக்ஸ் மேலே இதை போட்டு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 2x மைனஸ் ஃபஸ்ட்டு எனக்கு எக்ஸ் லெஸ் தான் 0. ஸோ அப்போது மைனஸ் எக்ஸ் வேறு எக்ஸ் லெஸ் தான் 0ன்னு வரும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2x மைனஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். ஸோ திஸ் எக்ஸ் கிரேட்டர் தான் 0. அப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எக்ஸு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2x மைனஸ் எக்ஸு அது வந்து எப்படி எழுதிக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தான் 0, இங்கே வந்து எக்ஸ் கிரேட்டர் தான் 0. இப்போ இது எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2x + x 3x அண்ட் இது பார்த்தீங்கன்னா எக்ஸு. ஸோ இது எக்ஸ் கிரேட்டர் தான் 0, எக்ஸ் கிரேட்டர் தான் 0. ஸோ இது கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ இது எஃப் ஆஃப் எக்ஸ். சிமிலர்லி ஜி ஆஃப் எக்ஸ் இதே போல் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அது என்ன வரும் பார்த்தீங்கன்னா என்ன வரும் பாருங்கள், 2x ப்ளஸ் மாடலஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ 2x ப்ளஸ் மாடலஸ் எக்ஸ்ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து மைனஸ் எக்ஸு. ஸோ இது வந்து எக்ஸ் லெஸ் தான் 0 அண்ட் 2x ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொல்லி வந்து எக்ஸு லெஸ் கிரேட்டர் தான் 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். இங்கே வந்து 2x ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். இப்போ எக்ஸ் லெஸ் தான் 0, இங்கே வந்து எக்ஸ் கிரேட்டர் தான் 0. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எக்ஸு லெஸ் தான் 0, இது வந்து 3x எக்ஸ் கிரேட்டர் தான் 0. ஸோ we can find it that f of x and g of x வந்து in terms of modulus கேஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம need to find the value of f of g. ஸோ 2 கேசஸ் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தான் 0, இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தான் 0. ஸோ எஃப் ஆஃப் ஜி. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தேன் 0 எடுத்துக்கிட்டேன். ஆனால் இன்னொரு கேஸ் வந்து எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி தானே, இட் ரிட்டன் அஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு. கேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தேன் 0. ஸோ லெஸ் தேன் 0ல் ஜி ஆஃப் எக்ஸை பாருங்கள், நல்லா கவனிங்க. லெஸ் தேன் 0ல் பார்க்கணும். ஸோ லெஸ் தேன் 0ல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் தான் இருக்குது. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். ஜி ஆஃப் எக்ஸில் என்ன போட்டுடலாம், லெஸ் தேன் 0 கேஸில் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ என்ன போட்டுடலாம், எக்ஸ்னே போட்டுடலாம். இப்போ இதே எஃப் ஆஃப் எக்ஸில் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கேஸில் பார்க்கணும். ஸோ அதில் லெஸ் தேன் 0 பாருங்கள், இட் இஸ் 3x. ஸோ அப்போ என்ன போட்டுடலாம், 3xன்னு போட்டுடலாம். ஸோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதோடைய ஃபார்முலா வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஜி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எங்கே இருக்குதுன்னா என்ன இருக்குது, இதில் லெஸ் தேன் 0 கேஸ் வந்து ஃபஸ்ட் இருக்கக்கூடியது தான். அதில் என்ன இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸில் லெஸ் தேன் 0 கேஸில் வந்து எக்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஜி ஆஃப் எக்ஸ் பதிலாக எக்ஸை வந்து போட்டுக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கேஸில் லெஸ் தேன் 0 வந்து என்ன இருக்குது, ஸோ அதில் வந்து 3x தான் இருக்குது. ஸோ அந்த 3x சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ இதை கிரேட்டர் தேன் 0 கேஸில் எடுத்திங்கன்னா ஜி ஆஃப் எஃப் எடுக்கிறோம். ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 கண்டிஷனில் எக்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும், எக்ஸ் தான் வரும். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 கண்டிஷனில் என்ன இருக்குது, 3x தான் இருக்குது. ஸோ 3x. அப்போது கிரேட்டர் தேன் 0 எப்படி இருக்கணும், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸில் எஃப் ஆஃப் எக்ஸில் பார்க்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் கிரேட்டர் தேன் 0 வந்து எக்ஸ் தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் வரும். ஸோ ஜி ஆஃப் எக்ஸில் இங்கே இதை பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 0 கான்செப்ட்டில் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, கிரேட்டர் தேன் 0 3x தான் இருக்குது. ஸோ 3x தான் வரும். இப்போ ஃபைனலாக என்ன சொல்லலாம், therefore எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x ஃபார் எந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் எடுத்தாலும், ஃபார் ஆல் எக்ஸுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்தாலும் 3x தான் வருது பாருங்கள். இது நெகட்டிவ் வேல்யூஸ், இதில் எடுத்தாலும் இது தான் வருது, 3x தான் வருது. பாசிட்டிவ் எடுத்தாலுமே 3x தான் வருது. ஸோ அப்போ இதில் என்ன சொல்லிடலாம், எல்லா எக்ஸுக்குமே 3x தான் வரணும் உள்ளதை நம்ம வந்து அழகாக சொல்லி இந்த சம் நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.